இன்னைக்கு வந்து பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஹாவ் பீன் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸோடையது. நான் அப்படின்னா ஐ, 3 அப்படின்னா 3, ஆண்டு அப்படின்னா இயர்ஸ், லாக அப்படின்னா ஃபார், ஆங்கிலம் அப்படின்னா இங்கிலீஷ், படித்து அப்படின்னா ஸ்டடி, கொண்டு அப்படின்னா ஐஎன்ஜி படித்து கொண்டே இருக்கிறேன். ஹாவ் பீன் யூஸ் பண்ணணும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, நான் 3 ஆண்டுகளாக ஆங்கிலம் படித்து கொண்டே இருக்கிறேன். 3 வருஷமா அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. ஸ்டில் இப்பயும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, படிச்சுட்டே தான் இருக்காங்க. ஸ்டாப் பண்ணலை, கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ எப்படி எழுதலாம் இங்கிலீஷில்? ஐ ஹாவ் பீன் ஸ்டடியிங், படித்து கொண்டிருக்கிறேன், கொண்டு ஐஎன்ஜி. என்னது? இங்கிலீஷ் ஃபார் எவ்வளோ வருஷமா? 3 years. ஓகேங்களா? செகண்ட் பார்க்கலாமா? அவர்கள்னா தே, 2010ல்னா 2010ல், இருந்து அப்படின்னா சின்ஸ், டெல்லினா டெல்லி, இல் அப்படின்னா இன், வசித்து அப்படின்னா லிவ், கொண்டு அப்படின்னா ஐஎன்ஜி லிவிங், இருக்கிறார்கள். அதாவது அவர்கள் 2010லிருந்து டெல்லியில் வசித்து கொண்டிருக்கிறார்கள். 2010ல் இருந்து இப்போ 2026 ஆச்சு. 26லையும் இருக்கிறாங்க. அவங்க 2015ல இருந்திருக்காங்க, 2026ல இருந்திருக்காங்க, இதுக்கப்புறமும் இருப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது, அவங்க ஸ்டாப் பண்ணலை. இப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க? ஹாவ் பீன் வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி என்னது? லிவிங் ப்ளஸ் ஐஎன்ஜி. இது எப்படி எழுதலாம்? தே ஹாவ் பீன் லிவிங் எங்கே? இன் டெல்லி. இந்த மாதிரி ஒரு பிளேஸ் குறிக்குது அப்படின்னா, டெல்லி, தமிழ்நாடு, அந்த மாதிரி பிளேஸ் குறிக்குது அப்படின்னா நம்ம இன் யூஸ் பண்ணுறோம். எப்பயிலேருந்து? சின்ஸ் 2010. ஓகேங்களா? தேர்ட் பார்க்கலாமா? தேர்ட் வந்து என்னது? அவள்னா ஷீ, 5னா 5, மாதங்கள் மாதங்களாக, அதாவது மந்த்ஸ், லாகனா ஃபார், கூகுள் அப்படின்னா என்னது? கூகுள், கூகுளில் அப்படின்னா ஒரு பிளேஸை குறிக்குது, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பிளேஸை குறிக்குது அப்படின்னா அட் யூஸ் பண்ணுறோம். வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அவன் வந்து 5 மாதமாக கூகுளில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க, இன்னமும் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஹேஸ் பீன் ஒர்க்கிங். ஷீ வந்தங்காட்டி என்ன நம்ம யூஸ் பண்ணுறோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். இது எழுதலாமா? ஷீ ஹேஸ் பீன் ஒர்க்கிங் எங்க? அட் கூகுள். எவ்வளோ மாதமா? ஃபார் 5 months, மாதங்களாக அப்படிங்கிறப்ப மந்த்ஸ் எஸ் வரும். ஃபோர்த்து பார்க்கலாமா? அவன் அப்படின்னா ஹீ, காலையில் அப்படின்னா மார்னிங், காலையிலிருந்து அப்படின்னா சென்ஸ், கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கிறான். அவன் வந்து மார்னிங்லேருந்து விளையாடிட்டு இருக்கான். இப்போ ஆஃப்டர்நூன் ஆச்சான்னு தெரில, ஈவினிங் ஆச்சானும் தெரில, இப்பயும் அவங்க விளையாடிட்டே இருக்காங்க அப்படின்னா ஹேஸ் பீன் பிளேயிங். அவன் வந்திருக்காட்டி நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஹேஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எழுதலாமா? ஹீ ஹேஸ் பீன் பிளேயிங். எப்பயிலிருந்து? என்ன விளையாண்டுருக்காங்க? கிரிக்கெட், சின்ஸ் மார்னிங். ஓகேங்களா? ஃபிஃப்த்து பார்க்கலாமா? நாங்கள்னா வி, பல மாதங்களாக மந்த்ஸ், லாகனா ஃபார், இந்த பயணத்தை திஸ் ட்ரிப், திட்டமிட்டு வருகிறோம். அவங்க வந்து பல மந்த்ஸாக திட்டமிட்டு ஒரு பிளான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஸ்டில் அவங்க பிளான் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காங்க, இன்னும் போகல, ஆனால் பிளானிங் போயிட்டே தான் இருக்குது. அப்போ என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹாவ் பீன் பிளானிங். ஓகேங்களா? எழுதலாமா இது? we have been planning. என்ன பிளான் பண்ணிட்டு இருக்காங்க? this trip. என்ன ட்ரிப்புன்னு சொல்ல, மொத்தமாக ட்ரிப். ஓகேங்களா? எவ்வளோ நாளா? ஃபார் மந்த்ஸ், பல மாதங்களாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளு.